புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் முன்பதிவு துவங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவானது தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் வரும் 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவானது சரியாக 5 மணிக்கு தொடங்கியது. இதுல மதுரை .inc.in என்ற இணையதளத்துல ஆன்லைன்ல முன்பதிவு செய்து வருகிறார்கள். மதுரை சவரபுரத்துல தான் ஏராளமான இளைஞர்களும் மாடுகளை காளைகளுடன் வந்து அவர்களும் அந்த முன்பதிவில் கலந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை காண முடிந்தது. ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் போது காளைகளுக்கான பதிவுல காளையினுடைய இனம், பூர்வீகம், வயது, பல்வரிசைகள், நிறம், கொம்பினுடைய நீளம், காளையினுடைய உயரம், காளையினுடைய அடையாளங்கள், கொம்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி, கால்நடை மருந்தகத்தினுடைய பெயர், தடுப்பூசி விவரங்கள், காளையினுடைய மருத்துவ சான்றிதழ், காளையுடைய படம், அதோடு மட்டுமல்லாமல் உரிமையாளரும் மற்ற அவருடன் வரக்கூடிய உதவியாளருடைய புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆவணங்களோடு காளையை துன்புறுத்தாமல் விதிகளுக்கு உட்பட்டு போட்டியில் கலந்து கொள்வோம் என்ற ஒரு உறுதிமொழியில ஒப்புதல் அளித்த பின்னரே முன்பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதே போல மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவுல மாடுபிடி வீரர்களுடைய கைபேசி எண், ஆதார் எண், பெயர், வயது, முகவரி, மின்னஞ்சல், எடை, ரத்த வகை, உயரம், காளை அடக்குடைய மருத்துவ சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்த பின்னரே முடிவு செய்யப்பட்டு வருகிறது. சரியாக இன்று 5 மணிக்கு இந்த தொடங்கிய இந்த முன்பதிவானது, அதாவது 3 இடங்கள்ல நடைபெறக்கூடிய போட்டிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்யலாம். ஆனா பதிவின் போது எந்த போட்டியில் கலந்து கொள்ள போவது என்பது குறித்த தகவல் அளிக்க வேண்டும். ஒரு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரரோ காளைகளோ மற்ற இடங்கள்ல கலந்து கொள்ள இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. பதிவு செய்யப்பட்ட காளை மற்றும் மாடுபிடி வீரருடைய ஆவணங்களை பொறுத்து அவர்களுக்கான அனுமதி சீட்டு ஆன்லைனிலேயே டவுன்லோடும் செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. போட்டிக்கு வரக்கூடிய முன்பாகவே முன்பதிவு டோக்கனை எடுத்து வந்தால் மட்டுமே போட்டியில் அனுமதிக்கப்படுவார். ஆன்லைன் மூலமாக பதிவு தொடங்கிய நிலையில தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் ஆர்வமுடன் தங்களது பெயர்களோடு அவர்கள் ஆன்லைன்ல முன்பதிவு செய்து வருகிறார்கள். முறைகேடுகளை தடுக்குவதற்காக QR கோடு இணைப்புடன் டோக்கனும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து ஆன்லைன் மூலமாகவே டோக்கனும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில இன்று மதுரை சவகர்புரத்துல ஏராளமான மாடுபிடி வீரர்கள் நீண்ட வரிசையில நின்று அவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்து வருகிறார்கள்.